இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டு ஃபோர்ஸ் தனித்தனியாக இருந்தால் ரெண்டுத்தையும் வந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸ் சேர்ந்து கொடுக்கக்கூடிய எஃபெக்டை சிங்கிளாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் ரிசல்டன்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ரிசல்டண்ட்டாக இருக்கவனை வந்து ரெண்டாக பிரிக்கிறது பேர் ரிசொல்யூஷன். ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பேர் ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இப்போ இந்த ஆர்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஆர்ன்ற ஃபோர்ஸை வந்து பி அண்ட் கியூவாக மாற்றணும் அப்படின்னா ஆர் வந்து பியோட ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. ஆர் வந்து கியூவோட எவ்வளோ இருக்குது? பீட்டா இருக்குது. இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்ற மாதிரி இது பண்ணால் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can be resolved into r p equal to r sin beta divided by sin alpha plus beta. இங்கே q equal to r sin alpha divided by sin alpha plus beta அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ஃபா பீட்டா இது எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஒரு அதில் தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது டோட்டல் ஆங்கிள் இன்க்ளூட் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம். பீட்டான்றது வந்து அந்த ஆப்போசிட்டு எதை பற்றி எடுக்கிறோமோ பியை பற்றி எடுத்தால் பீட்டா வரான், பியை பற்றி எடுத்தால் பீட்டா வரான் சைன் பீட்டா, கியூவை பற்றி எடுத்தால் ஆல்ஃபா வரான், கியூவை பற்றி எடுத்தால் ஆல்ஃபா வரான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே காம்பனண்ட்டும் சைன் தான், மேலேயும் கீழேயும் சைன் தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரிசொல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் டூ பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். பர்பெண்டிகுலராக தான் இது பண்ணோம், ஆல்ஃபா பீட்டா இல்லாமல். இது வந்து ஆல்ஃபா பீட்டானா ஆங்கிள் வந்து இன்க்ளைண்டாக இப்படி இன்க்ளைண்டாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது. இதே பெர்பெண்டிகுலராக இருந்தாலும் ரொம்ப ஈஸி. இது ஆல்ஃபானது 90 மைனஸ் ஆல்ஃபா வரும். இப்போ பி ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆல்ஃபா, கியூ ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபான்றது இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுதான் வந்து ரொம்ப அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா பெர்பெண்டிகுலர் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா இருக்கிறது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிசொல்யூஷன் ஆஃப் கன்கரண்ட் கோப்ளானர் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு? இங்கே வந்து எக்ஸ், எஃப், ஒய், F1, F2, F3 மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F1 வந்து ஆங்கிள் என்னது? F1ஓட ஆங்கிள் வந்து தீட்டா 4 சார். F1ஓட ஆங்கிள் வந்து தீட்டா 1 அப்படி எடுத்துக்கலாம். F2ஓட ஆங்கிள் வந்து தீட்டா 2, F2 வந்து F3ஓட தீட்டா 3 அப்படின்றத எடுத்துக்கலாம். தீட்டா 4ன்றது வந்து ஃபுல் இந்த F4 வரைக்கும். இங்கே F4 இருக்குது, 4 ஃபோர்ஸ் இருக்குது. F4 வந்து தீட்டா 4, 4 ஃபோர்ஸ் இருக்குது, 4 ஆங்கிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு F1 காஸ் தீட்டா, F2 காஸ் தீட்டா 2, F3 காஸ் தீட்டா 3, F4 காஸ் தீட்டா 4 அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசான்டல் காம்போனன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். அதே போல் வெர்டிகல் காம்போனன்ட்லாம் கொண்டு வந்து ஹாரிசான்டல் சம்மேஷன் ஆஃப் f of xனா அது ஹாரிசான்டல் ஃபோர்ஸோட டோட்டல், சம்மேஷன் ஆஃப் f of yனா அது வெர்டிகல் ஃபோர்ஸோட டோட்டல். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைரக்ஷனல் ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா tan தீட்டா போட்டால் சிக்மா fy பை சிக்மா fxன்னு வரும். இதில் என்னென்னா மெனி ஃபோர்ஸஸ் இருக்குன்னா நம்ம எல்லாமே வந்து கன்கரண்ட்டும் கோப்ளானரும் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மூலிமா எல்லா ஃபோர்ஸையும் வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றி அதோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.